தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரையில் திருவாக்கியங்கள். கை சூம்பியவர் ஓய்வு நாளில் நலமடைகின்றார். அது குறிப்பாக 6வது வாக்கியம். உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதையரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். நான் பார்க்கணும், இயேசு ஓய்வு நாளில் ஒரு நன்மையை செய்கின்றார். அப்போ நன்மையை செய்கிற பொழுது மற்றவர்கள் எல்லோரும் அவர்களை பாராட்ட வேண்டும் ஒழிய அவர்களை இயேசுவை என்ன செய்கிறார், பாராட்டுவது பதிலாக குற்றம் சொல்கிறார்கள், எதிராக சூழ்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். மக்களை நாம் பார்க்கின்றோம், நம்முடைய பங்குகளில் ஒரு நன்மை நடக்கிற சமயத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? நமக்கு பிடிக்காத ஒரு நபர் ஒரு நன்மை செய்கிற பொழுது, உதாரணம் பங்கு தந்தையோ அல்லது பங்கு மக்களோ அல்லது அன்பியத்தில் உள்ள நபர்களோ ஏதாவது ஒரு நன்மை செய்கிற சமயத்தில் அந்த நன்மையை நானும் பாராட்டுவதில்லை. மாறாக நமக்கு எதிராக நபராக இருந்த காரணத்தினால் அவர்களை விமர்சிக்கின்றோம். அவர் செய்த நன்மைகள் நம்ம விமர்சிக்கின்றோம். பரிசேயர்களும் செய்த அதுதான். இயேசு மேல் இருக்கின்ற வெறுப்பின் காரணமாக இயேசு இந்த செயலை அவர்கள் என்ன செய்கிறார்கள், விமர்சிக்கின்றார்கள். அந்த நன்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அன்பார்ந்தவர்களே, எத்தனை காரியங்கள் நம்முடைய செய்து கொண்டிருக்கின்றோம். குடும்பத்திலும் ஒரு நபர் மீது நமக்கு வெறுப்பு வந்தது என்றால் அவர் செய்த அந்த நன்மைகளை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. மாறாக அந்த வெறுப்பின் காரணமாக அந்த நன்மைகளை நம்ம ஒதுக்கி விடுகின்றோம். இது தவறான காரியங்கள். தெய்வத்தில் மன்றாடுவோம். ஆண்டவரே, மனதில் இருக்கிற அந்த வெறுப்பின் காரணமாக, மனதில் இருக்கிற வைராக்கியத்தின் காரணமாக ஏதோ அடுத்து இருக்கிற மனிதர் செய்த நன்மைகளை என்னால் காண முடியவில்லை, என்னை மன்னியும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு நாம் மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, என்னிடத்தில் இருக்கின்ற வெறுப்பு, வைராக்கியங்கள், பகை உணர்வுகள் இதெல்லாம் எடுத்து மாற்றிக்கொண்டு யார் என்ன நன்மை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தை எனக்கு தந்தரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என்னை விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.